ஹலோ மக்களே, இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள் பற்றின ஹிஸ்ட்ரிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் ஆஸ்திரேலியாவோட முதல் இந்து கோயில் அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்கு. இது சிட்னிக்கு அருகில் உள்ள ஹெலன்ஸ்பர்க் பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு. இதை கட்ட ஆரம்பித்த காலம் பார்த்திங்கன்னா 1978ஆம் ஆண்டு பாரம்பரிய வேத ஆகம சாஸ்திரங்களின்படி ஆஸ்திரேலியாவில் ஒரு இந்து கோவிலை உருவாக்கணும்னு திட்டம் போட்டிருக்காங்க. 1978ஆம் ஆண்டே நவம்பர் 17 அன்று ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோவில் சங்கம் முறைப்படி தொடங்கியிருக்கு. கோவிலோட கட்டுமான பணிகள் 1978 தொடங்கி 1985 பொதுமக்களோட வழிபாட்டிற்காக திறக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்தோட சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, இந்து கோவில் கட்டுமானத்திற்கான பண்டைய பிரஹித் சம்ஹிதா நூலின்படி ஒரு கோவில் அமைய 5 முக்கிய இயற்கை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கணுமா. அதுபடி பார்த்தா 1வது முறை பார்த்திங்கன்னா, அது யாராலுமே பயன்படுத்தப்படாத ஒரு கன்னி நிலமாக இருக்கணுமா, வெர்ஜின் லேண்டாக. 2வது காடுகளால் சூழப்பட்டு இருக்கணுமா அந்த இடம். 3வது தீவு மாதிரி அமைப்பில் இருக்கணுமா. 4வது அதுக்கு பக்கத்தில் நீர் ஆதாரம், வாட்டர் சோர்ஸ் ஏதாவது இருக்கணுமா. 5வது கடற்கரைக்கு அருகிலையும் அமைஞ்சிருக்கணுமா. இந்த 5 இயற்கை தேவைகளும் இருக்கிற இடத்துல தான் இந்த கோவிலை அமைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஹெலன்ஸ்பர்க் பகுதியில் உள்ள இந்த தலம் இந்த 5 ஆகம விதிகளையும் மிகச்சரியாக பூர்த்தி செஞ்சதுனால இந்த இடத்த தேர்வு செஞ்சு இங்கே கோவிலை கட்டியிருக்காங்க. இந்த கோவில் அமைஞ்சிருக்க இடம்னு பார்த்திங்கன்னா, கடல் மட்டத்திலிருந்து 400 அடி உயரத்தில் இயற்கையான சூழலில் மலைப்பகுதியில் தான் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. 4 பக்கமும் வழிகள் வச்சு சுற்றி வர்ற மாதிரி தான் பிரகாரம்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலோட ராஜகோபுரங்கள்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு சிவன் விஷ்ணு கோவில் அப்படிங்கிறதுனால இங்கே பாரம்பரிய தென்னிந்திய கட்டிடக்கலை பாணியில் 2 பிரம்மாண்டமான ராஜகோபுரங்கள் உள்ளன. இங்கே இருக்கிற சன்னதிகளில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் அதாவது பெருமாளும், அப்புறம் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் அதாவது சிவனும் தனித்தனியாக 2 சன்னதிகள் வச்சுருக்காங்க. இதர சன்னதிகள்னு பார்த்திங்கன்னா, லக்ஷ்மி, திரிபுர சுந்தரி, கணபதி, முருகன், அப்புறம் 63 நாயன்மார்கள் உள்ளிட்ட பல தெய்வங்களும் இங்கே வச்சுருக்காங்க. திருவிழாக்கள்னு பார்த்திங்கன்னா, மகா சிவராத்திரியும் விநாயகர் சதுர்த்தியும் தான் இந்த கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்படுது. ஓகே மக்களே, இன்றைக்கி வெங்கடேஸ்வரா டெம்பிள் பற்றின ஹிஸ்ட்ரிஸ் பார்த்தோம். நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது கோயில் பற்றின ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம், நல்லாவே இருப்போம். டாடா.